அலப்பறைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, ஞாயிற்றுக்கிழமைனாவே எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்பெஷலான மீன் எல்லா விருந்துமே இருக்கும். எப்படின்னா வகை வகையாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி வகை வகையெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டேன். ஒன்று தான் எப்பயுமே அந்த மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன உட்கார்றியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேவல் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த சேவலை தான் வெட்டி சுத்தம் பண்ணி நம்ம வந்து நாட்டு சேவல் என்ன போகிறோம் கிரேவி சொல்லுங்க கிரேவி வச்சு ஒரு பிடிக்க போகிறோம். அப்படி சொல்லுங்க கிரேவி வச்சு ஒரு புட்டி தான் பிடிக்க போகிறோம். நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து கிரேவி வைக்க போகிறோம். இந்த வீடியோ சொல்லு வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள அப்படியா கராப்பட ஒத்துழைங்க எடுத்தாங்க. வித்துட்டுல அது போதும் நம்மகிட்ட. அதான் ஒண்ணு நம்ம காசு கன்ஃபார்ம் இல்ல ஜிபேல. அதெல்லாம் நம்மகிட்ட வியாபாரம் வியாபாரம்னா வித்துரும். அதான் மேட்ரு. உங்க வாயால இது கொஞ்சம் கீமு கோழி. யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். கீழே விடல தெரியும் உனக்கே. அந்த நான் கொடுத்துட்டா நடுவில் அள்ளி போடுறேன். காப்பாத்தினேன் வண்டியா ஜீனு. ஆமாடா தேங்க்ஸ் இருக்கு. நீ நம்ம டீம் சேசராஜா முன்னிங்க பார்த்துக்கிறீங்க. தலை என்ன வேலை பண்ணிக்க முடியும். நாட்டு சேவலை வெட்டி கழுவி அழகாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆட்டுக்கறி அவிப்போம்ல, அது மாதிரியே லைட்டாக அவிக்க போகிறோம். தேங்காய் முடிச்சு தான் பண்ணுவீங்களா? கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அவிக்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, நாற்கனி பிஸ்கட்
குழம்பு கொதிக்குது வந்த நிலைமைக்கு. குழம்பு எப்படி கொதிக்கும்? வாடை அடிச்சு குழம்போட இது அவிச்ச வாடை அடிக்குது உங்களுக்கு. இன்னைக்கு என்ன எதனால இன்னைக்கு நாட்டுக்கோழி சமையல்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருக்காங்க, அதனால ஸ்பெஷலாக கவனிப்புலாம் வேற லெவலில் இருக்குங்க. அதனால அப்படியா? நண்டுங்களா? பெஸ்டி. சரி, இந்த வார்த்தையை கேட்டாலே காண்டா இது. இந்த பெஸ்டி பெஸ்டி சொன்னாங்க, அது என்னடா எடுத்து யோசிச்சேன். நல்லா இதில் எடிட்டிங் இங்கே தூக்கிட்டு எனக்கு தெரியுது வார்த்தையை. புறாவே கிளம்பியது அந்த மாதிரி என்ன உலகத்தில் ஒரு வழிபட்டு முடியுது. சவுண்ட மாதிரி படுத்து படுத்து மசாலா பேச்சில் உள்ள போட்டாச்சு போட்டாச்சு. பேசினால் பிரச்சனை இல்லையா? யார் பேரு? அண்ணே நல்லா வதங்கி இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த இருக்கு சாப்பிடு. மூடி வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சு ஃபாஸ்ட்டாக இருக்கு. கேஸ் முடிய போறிய முடிவுதான் வாய கழுவி வைக்காது வேறு முடிய இந்த இன்னொரு நாள் இன்னொரு செட் இன்னொரு செட் எடுங்க. அடுக்க டேஸ்ட் வைக்கலா இன்னொரு செட் எடுங்க. அடுத்த சுடுமியே இந்த கோஸ்டில தான் இருக்கு. நல்லா வரட்டியாச்சு. வேக மணிக்கு வந்துருச்சு. நாட்டு அப்படியே கிரேவி இல்லையா? கிரேவி மாதிரியா? ஆயிடுச்சு. இன்னும் வத்த விடலாம். நடுவில் உட்காந்து
அப்படியே பக்கத்து கோழிக்கறி கிரேவி மாதிரியா இருக்கு, அப்படியே ஆட்டுக்கறி மாதிரி ஆட்டுக்கறியா கோழிக்கறியா? கோழிக்கறி சொல்லியா ஆட்டுக்கறி சொல்லியா? ஆட்டுக்கறி இல்ல கோழிக்கறி இல்ல, நாட்டு சேவக்கறி. அவ அப்படித்தான். தண்ணி வரையே அரிப்பொழுங்குல நேத்து குழம்பு தின்னீங்கல்ல, எனக்கு 20. போட்டல யாருக்கு? இதுவா நான் கூட யாருக்கா சரியா கூப்பிட்ற பாட்டில ஆச்சரிய இருக்கா? ஆட்டுக்கறி தேவிடா தேவி நாங்களே கொட்டை வயிற்றா வாய் மூடுப்பா. ஆளுக்குள்ள எடுத்து திங்கிற போற ஆட்டுக்கொட்டையை சேவல் கொட்டை. நேத்து மேஞ்ச சேவலத்தான் இன்னைக்கு நாங்க மேயிரமே. நேத்து மேய்ச்சதுல பாப்பா அது வீடு வைக்கிறவங்க கூட பக்கம் வராங்களா? சரியான சூப்பரா கழுத்த பாருங்க மச்சான். எச்சிமில் போட தட்டு எடுத்து பெரிய வெடி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. வெடி பெரிய பெட்டி வருது ஆன்லைன். நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியா? வீட்டுக்கோழி வீட்டுக்கோழியா? சாப்பிடுவாங்க. சரி மாமா நீங்க சாப்பிட்டு வீடியோ முடிங்க, அதுக்கப்புறம் தான் அவரும் வரும். அல்டிமேட் அல்டிமேட். விடு விடு. இங்கே வச்சு பார்த்துட்டு இருக்கேண்ணா சாப்பிடலையா? நீ சொல்லி நம்ம டைம் தான் இருக்கு. என்ன ஒன்று டைம் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 2 மணிக்கு கட்டி கொடுத்தா அழகா. அவ்வளோ இது சமைச்சிருக்கியா? சூப்பரான சாப்பாடு. சண்டே இன்னைக்கு செம்ம விருந்து. அது நாட்டுக்கோழின்னா சொல்ல வேணும். அது இந்த மாதிரி கிரேவி அடிச்சுக்கல. இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழியை நீங்கள் வெட்டி குடும்பத்தோட சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த நேரத்தில்